இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஒளிகளில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள், பத்திரிகை, பாடல், புஸ்தகங்கள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. யூடியூப்பில் ஜானியம் ஜெயராஜ் என்று கிளிக் செய்யலானால் அநேக பாடல்களையும் செய்திகளையும் நீங்கள் கேட்க முடியும். அதே போல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் தினமும் ஒரு செய்தியும் ஒரு பாடல் வைக்கிறேன், அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்கிறார். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 2-3 அதிகாரங்களிலே சபைகளுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனையை நாம் இதில் பார்க்கிறோம். அவ்விதமாக எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட விசேஷித்த தன்மைகள், சுபாவங்கள் உண்டத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு நீ குறைபட்டிருக்கிறாய் என்கிறதை குறித்து அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வேதாந்தத்திலிருந்து சிலருடைய அனுபவங்கள் மூலமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எவ்விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், இத்தனை வருட ஆண்டுடைய பிள்ளையாக நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமே, ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த அன்பின், தேவன் எதிர்பார்க்கிற அன்பின் அனுபவம் இன்றைக்கு இருக்கிறதா? அதே தான் வேதாந்தத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியா புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். நினைத்திருக்கிறேன் என்றால் நான் எதிர்பார்க்கிறேன், நான் அதை விரும்புகிறேன். வாழ்க்கைப்பட்ட போது இருந்த அந்த நேசம் இன்றைக்கு அதில் குறைவு இருக்கிறதே, நீ அதை உணர்கிறாயா என்று சொல்லி தான் ஆண்டவர் கேட்கிறார். அதைத்தான் கலாத்திய நிருபத்துக்கு பவுல் எழுதும்போது 4ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதுகிறார், நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்களை கண்ணை பிடிங்கி கொடுனா கூட கொடுத்துருவீங்க. என்ன ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம், எது இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி, கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் சரி, ஒரே சந்தோஷம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நடத்துகிறார். ஆனால் இன்னைக்கு அந்த ஆனந்த பாக்கியம் இல்லையே. சரி, என்ன செய்ய, இப்படி தான் இருக்கும். அப்படி மன சலிப்போடு வேதனையோடு போய் கொண்டிருக்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்குதே. அதை தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அதனால தான் அதே கலாத்தியர் 5:7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? நன்றாய் ஓடினீர்களே என்றால் இப்போ ஓடவில்லையே என்று சொல்லி தான் அதனுடைய அனுபவமாலே சொல்லப்படுகிறதே நாம் அதில் பார்க்கிறோம். எபிரேயரில் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாளிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. முந்தி சகிக்க முடிஞ்சதே, இப்போ சகிக்க முடியலையே. யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை விதமாக இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் அந்த ஆதி அன்புக்குள்ளே நீ வர வேண்டும் என்று சொல்லி தான் எதிர்பார்க்கிறார். அதே எபிரேயர் 3:14 ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவிருந்த பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாம் அவரிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கையில் அதை தான் வாசிக்கிறோம். வேதாந்தத்திலிருந்து சிலருடைய அனுபவங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பல சமயங்களில் நம்ம சிந்திச்சிருப்போம், என்றாலும் ஆண்டவர் இன்றைக்கு அந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே எப்படியுமாய் வாசிக்கிறோம், பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. பாருங்க, பெலிஸ்தரோடு யுத்தம், அந்த யுத்தத்துக்கு போகலாமா, நீர் அவங்களை எங்களுக்கு கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சொல்லி கர்த்தரை விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது பதில் கிடைக்கல. பதில் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றேன். அவர் என்ன செய்கிறார், அதான் முக்கியம். இதான் ஆரம்ப நாட்கள். என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனத்துல, சவுல் ஜனத்தில் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும்
இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். கர்த்தர் பதில் கொடுக்கலையே. அப்போ ஏதோ பாவம், ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு மீறுதல் நடந்திருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு சீட்டு போட்டு கடைசியில் யோனத்தான் தான் அதில் பிரச்சனையான ஆள் என்று சொல்லி கண்டுபிடிச்சதை நம்மளால பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அப்போ ஆதி அன்பை விட்டாய். ஆதி அன்பு எப்படிப்பட்டது? கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்கல, ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு உணர முடியல என்று சொன்ன உடனே நம்ம ஏதோ தவறு பண்ணியிருக்கிறோம், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, பாவம் வந்திருக்குது என்று சொல்லி தன்னை அறிகிற, தன்னை ஆராய்கிற, அதை கண்டுபிடிக்கிற ஒரு சுபாவம் இருந்திருக்கிறது. அதுதான் சவுலுடைய வாழ்க்கையில நாம் அதில் பார்க்கிறோம். அதே சவுலுடைய வாழ்க்கையில பின் நாட்கள், கொஞ்சம் நாட்கள் கழிந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா 28வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது இதே போல கர்த்தர் விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது தேவனிடத்திலிருந்து மறு உத்தரவு கிடைக்கல. பாருங்க, 28வது அதிகாரம் 6வது வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமையினாலாவது தீர்க்கதரிசனாவது மறு உத்தரவு அருளவில்லை. அங்கேயும் மறு உத்தரவு கிடைக்கல. உடனே இது என்ன பாவம், என்ன குறை, யார் தப்புன்னது கண்டுபிடின்னு சொல்லி சீட்டு போட்டு எடுக்கிறான். ஆனால் அதே காரியம் இப்போ கிட்டத்தட்ட 30-31 வருஷத்துக்கு பிறகு நடந்த சம்பவத்தை தான் இப்போ வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரத்தில். அதில் அதே போல் மறு உத்தரவு கிடைக்கல. அப்போ என்ன செய்யணும்? ஆரம்ப நாட்டில் என்ன செய்தான்? குறைய கண்டுபிடிச்சான். ஆனால் இப்போ என்ன செய்யறான்? 7ஆம் வசனத்தில் சவுல் தன் ஊழிக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன். பார்த்தீங்களா? அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்க, நான் அவரிடத்துல போய் விசாரிப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆரம்ப நாட்களிலே இது எதனால, என்ன பாவம், ஏன் ஆண்டுடைய சத்தம் கேட்கலன்னு சொல்லி முடிந்த நாட்கள். ஆனால் இப்போ அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ யாரிடத்துலையாவது கேட்டு போயிடணுங்கிற நம் வித்தியாசம். பார்த்தீங்களா? அதுதான் சொல்லுகிறார். ஆரம்பத்தில் இருந்த ஆதி அன்பு விட்டுருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலேயே யோசித்து பாருங்க. அந்த ஆதி அன்பின் அனுபவத்தில் நீங்கள் எவ்விதமாய் இருக்கிறீர்கள், எவ்விதமாய் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அந்த ஆதி நாட்களுடைய அனுபவத்தை இன்றைக்கும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதை தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே தாவீது சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் அதிலே வாசிக்கிறோம். சீமேங்கிற ஒரு மனுஷன் தாவீதை மிகவும் மட்டரகமான பேலியாளி மனுஷனை தொலைந்து போ என்று சொல்லி மிகவும் வேதனைக்குரிய வார்த்தையோடு பேசுகிறான். சவுலுடைய பட்டாளத்தில் யூதத்தில் உள்ள ஒரு மனுஷன் அவன் சீமையை 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. என்னெல்லாம் பேசுகிறான். அப்படி பேசும்போது அதில் அபிஷேகங்கிறவன் சொல்கிறான், அந்த செத்தனாய் மாறி இருக்கிறவன் என்ன பேசுறது, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி தாவீதை கேட்குறான். அப்போ தாவீது சொல்கிற வார்த்தை பாருங்க, 10ஆம் வசனம். சரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் தாவீதை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்கிறான். பார்த்தீங்களா? அப்போ தூசிக்கும் போது விடாதபடி அப்படி சொல்லிட்டான போதும் அவனை கொண்டு விடுவாங்க, பீஸாக பிச்சிருவாங்க. ஆனால் சொல்கிறான், தேவன் தான் அனுமதி கொடுத்துருக்கிறார், அதனால தான் அவன் அப்படி பேசுகிறான். என் மகனே எனக்கு விரோதமாக இருக்கும்போது இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லிலாம் பின்னால் சொல்கிறத நம்மளால் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சிந்தை அந்த தாவீதுக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே தாவீது பின் நாட்களிலே நம்ம பார்க்கும்போது எல்லாம் சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு வரும்போது தன்னுடைய காரியங்கள் பொறுப்பு எல்லாத்தையும் அவங்க எல்லாம் ஒப்படைக்கிறான். அப்படி ஒப்படைக்கும் போது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சீமையை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. பார்த்தீங்களா? குற்றமற்றவன் எண்ணாத, நீ புத்திமான், அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய். பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பிறகு இந்த சமம் நடக்கு. அப்போ இந்த 8 வருஷமும் தாவீதினுடைய மனசில் சீமையை பண்ணினான அந்த காரியம் அப்படியே தான் இருந்திருக்கு. அதை மன்னிக்கவும் இல்லை, அதை மறக்கவும் இல்லை. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் இவ்விதமாக இருக்கிறோம். ஒரு நாளிலே கர்த்தர் பார்த்துக்கிடுவார், கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி சொன்ன நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு எவ்விதமாக இந்த விஷயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? நம்முடைய தேவன் மன்னிப்பதற்கு தயவிருத்த தேவன். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுக்கிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தில்
நாம் எவ்விதமாக இருக்கிறோம், உங்களுடைய காரியம் எவ்விதமாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஆதி அன்பை எதிர்பார்க்கிறார். அதான் நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. இனி மூன்றாவது ஒரு அனுபவமாக பக்தனாகிய யோபனுடைய வாழ்க்கையில நான் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே யோபு சொல்வதை பாருங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். சரியா? அவனுடைய நிலைமை என்ன? இப்போ என்ன நிலையில யோபு இருக்கிறார் என்று சொன்னா, அதே 6ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லியிருப்பாருங்க. என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமா இருக்கும். என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. என்னுடைய துக்கம் வார்த்தைக்கு அடங்காது. அதில் வார்த்தையிலேயே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துக்கம், அப்படிப்பட்ட ஒரு வேதனை, அப்படி சொல்லி சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற அந்த மனுஷன் பின்னாலே அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்றார் பாருங்க. 22ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. எனக்கு ஏதாயிலும் கொண்டு வாருங்கள் என்றும், ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும், அல்லது சத்துருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னது உண்டோ? அப்படிலாம் நான் சொல்றேனா? அப்படிலாம் உங்கள்கிட்ட கேட்கறேனா? இல்லையே. எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் மௌனமா இருப்பேன். எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். பார்த்தீங்களா? தன்னை உணர்கிற ஒரு அனுபவம். என்னிடத்துல என்ன குறை இருக்குது அதை எனக்கு காட்டுங்க, அதை எனக்கு சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் அதிலே பார்க்கிறோம். ஆனால் அதே யோபின் வாழ்க்கையில் பின் நாட்களிலே சிநேகிதர்களால் நெருக்கப்படும் போது, சிநேகிதர்கள் வார்த்தையினால யோபுவை காயப்படுத்தும் போது யோபு என்ன சொல்றார் பாருங்க. 12ஆவது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 3வது வசனத்திலே, உங்களை போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவளை அறியாதவன் யார்? பார்த்தீங்களா? அங்கு சொன்ன வார்த்தையில் சொல்றது பார்த்தோம். நான் இதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிற ஒரு தாழ்மையும் ஒரு நிதானமும் அந்த வார்த்தையில் இருக்கு. ஆனால் இப்போ சொல்கிற வார்த்தை பாருங்க. உங்களை போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவளை அறியாதவன் யார் என்று சொல்றதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, 16ஆவது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. 16:4, உங்களை போல நானும் பேசக்கூடும், நான் இருக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். பார்த்தீங்களா? அங்க சொன்னாரு, நான் எதில் தவறினேனோ அதையும் தெரியப்படுத்துங்க. ஆனா அதே யோபு இங்கே சொல்லும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, நான் இருக்கிற நிலையில் நீங்கள் இருந்தால் அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்று சொல்வதை போல இருக்கு. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆதி அன்பை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடைசியாக அதே சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வாசித்து நாம் முடிப்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. 27வது வசனத்தில், பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். அவனுக்கு செவிடம் கிடையாது, கேட்கத்தான் செய்யுது. எல்லாம் பேசுறாங்க, இப்படி அற்பமா சொல்றாங்க தெரியுது, ஆனா காது கேளாதவன போல இருந்தான். விசுவாச பிள்ளைகள் சில சமயங்களிலே காது கேளாதவன போல நம்ம இருக்க வேண்டியது மிக அவசியம். அதுதான் இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனா அதே சவுல் ராஜா 18ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்துல 17ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். கோலியத்தை தாவீது ஜெயிக்கிறான். அப்ப ஜெயிச்சதை குறித்து பாட்டு படிக்கிறாங்க. பாட்டு படிக்கும்போது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10000 சொல்லி பாட்டு படிக்கிறாங்க. இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. பார்த்தீங்களா? அவன் எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னொரு ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறத பார்க்கிறோம். அதனால்தான் 18:29 கடைசியில தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவா இருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. இந்த 4 அனுபவத்தில் இன்றைக்கு நீங்கள் எவ்விதமாய் இருக்கிறீங்க, எவ்விதமாய் செயல்படுகிறீங்க என்பதை ஆராய்ந்து
உங்களை சீர்படுத்துங்க. கர்த்தர் அதுதான் மீண்டும் அந்த ஆதி அன்பின் எடு என்று சொல்கிறார். ஆகினாலே ஆண்டுடைய கருத்தில் அர்ப்பணிங்க. நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரமா இருப்போம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து சீர்படுத்தி மீண்டும் அந்த ஆதி அன்புக்குள்ளே வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.